பலியாப்பூர் என்ற அமைதியான கிராமத்தில் சுவர்ணா தனது 2 மருமகள்களான பிரதிபா மற்றும் சுனைனாவுடன் வாழ்ந்து வந்தாள். ஏழை குடும்பத்தை சேர்ந்த சுனைனா நாள் முழுவதும் உழைத்தாலும் அவளுக்கு அன்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை. சுனைனா, வேலையெல்லாம் சீக்கிரம் முடி, சோம்பேறித்தனம் எனக்கு பிடிக்காது. சரிங்க மாமி, இப்பவே முடிச்சிடுறேன். பிரதிபா அறையை சுத்தம் செய்யும்போது தவறுதலாக புதிய கண்ணாடி கீழே விழுந்து உடைகிறது. ஐயோ, மாமியார் நேற்றுதான் வாங்கின கண்ணாடி, இப்போ என்ன செய்வது? சிறிது யோசித்த அவள் சிரித்துக்கொண்டு இந்த பழிய சுனைனா மேல போட்டுடலாம். பிரதிபா வெளியே வேலை செய்து கொண்டிருந்த சுனைனாவை அழைக்கிறாள். சுனைனா, மாமியார் ரூம்ல இருக்கிற பாத்திரங்களை எடுத்துட்டு வா. சுனைனா உள்ளே சென்று உடைந்த கண்ணாடியை பார்த்து அதிர்ச்சியடைகிறாள். அதை எடுக்க குனியும் நேரத்தில் பிரதிபா சுவர்ணாவை அழைத்து வருகிறாள். மாமி பாருங்க, சுனைனா கண்ணாடிய உடைச்சிட்டா. இல்ல மாமி, நான் உள்ள வந்தப்பவே இது உடைஞ்சு கிடந்தது. இன்னும் பொய் பேசுறியா? இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து நஷ்டம்தான். சுனைனா கண் கலங்குகிறாள். சுவர்ணா கோபத்தில் சுனைனாவை திட்டுகிறாள். வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வா. மாமி, மாலையாகிடுமே. எனக்கு காரணம் வேண்டாம். சுனைனா அமைதியாக வேலை செய்ய தொடங்குகிறாள். அப்போது சுவர்ணா மெதுவாக பிரதிபாவிடம், கடவுள் பண்ணணும், இந்த தடவை அவ காட்டிலிருந்தே திரும்பி வரக்கூடாது. அதை சுனைனா தற்செயலாக கேட்டு மனம் உடைகிறாள். எல்லா வேலைகளையும் முடித்து 4 சப்பாத்தியும் கொஞ்சம் காய்கறியும் எடுத்துக்கொண்டு சுனைனா காட்டிற்கு செல்கிறாள். விறகு வெட்டிவிட்டு மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடும்போது ஒரு ஆடு வருகிறது. உனக்கும் பசிக்குதா? வா, இத சாப்பிடு. அவள் 2 சப்பாத்திகளை ஆட்டிற்கு கொடுக்கிறாள். சிறிது நேரத்தில் சுமையை தூக்கிக் கொண்டு ஒரு வயதான மூதாட்டி அங்கே வருகிறார். பாட்டி, ரொம்ப களைப்பா இருக்கீங்க, வாங்க உட்காருங்க. என்னிடம் இருக்கிற சாப்பாட்டை நீங்களே சாப்பிடுங்க. மூதாட்டி ஆச்சரியத்துடன் சுனைனாவை பார்க்கிறார். மூதாட்டி சாப்பிட்டு முடித்த பிறகு சுனைனாவை ஆசிர்வதிக்கிறார். மகளே, வாழ்க்கையில் எப்போதாவது பெரிய ஆபத்து வந்தால் உன் முன்னோர்களையும் கடவுளையும் மனதார நினை. ஒரு சிவப்பு துணியும் தூபமும் வைத்து பிரார்த்தனை செய். உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. சுனைனா பணிவுடன் கைகளை கூப்புகிறாள். நன்றி பாட்டி, உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் என் கூட இருக்கட்டும். சுனைனா வீட்டிற்கு வந்து வழக்கம்போல் இரவு உணவை சமைக்கிறாள். எல்லோருக்கும் உணவு பரிமாறிவிட்டு பாத்திரங்களையும் கழுவி முடிக்கிறாள். அனைவரும் தூங்கச் செல்கிறார்கள். நள்ளிரவில் டம் டம் டம், வீடு முழுவதும் அதிரும் சத்தம். மாமி, இந்த சத்தம் என்ன? எனக்கும் தெரியல. சுனைனா, நீ போய் பார்த்துட்டு வா. மாமி, எனக்கு பயமா இருக்கு. போன்னா போ. சுனைனா நடுங்கிக் கொண்டே அறைக்குள் செல்கிறாள். ஆனால் அங்கே யாரும் இல்லை. விடியற்காலையிலேயே சுனைனா மீண்டும் வேலைகளில் மூழ்கிவிடுகிறாள். வீட்டுல இருக்கிற எல்லா துணியையும் துவ, திரைகளையும் கழுவணும். சரி மாமி. அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் சாரதா வருகிறார். சுனைனா, உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்க, உன் அம்மா அப்பாவிடம் சொல்லலாமே? இல்ல அக்கா, அவர்கள் ஏழைகள், என்னை பற்றி கவலைப்பட்டு இன்னும் கஷ்டப்படுவாங்க. உன்னை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு நாள் எல்லாம் சரியாகிடும். இரவு சுனைனா சுவையாக சமைத்து எல்லோருக்கும் பரிமாறுகிறாள். இதெல்லாம் என்ன சமையல்? சாப்பிடவே முடியல. அவர்கள் வேண்டுமென்றே மீதமிருந்த உணவையும் மறைத்து விடுகிறார்கள். சுனைனாவுக்கு எதுவும் வைக்காதீங்க. சுனைனா பாத்திரங்களை கழுவி முடிக்கிறாள். அவளுக்காக ஒரு துண்டு ரொட்டி கூட இல்லை. பரவாயில்ல, இன்று பட்டினியவே தூங்கிடுறேன். நள்ளிரவு. மீண்டும் அதே பயங்கர சத்தம். இந்த முறை சத்தம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. மாமி, இந்த தடவை அவளை உள்ள அனுப்பி கதவை பூட்டிடலாம். அதுதான் சரி. மாமி, வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. உள்ள போ. சுனைனா அறைக்குள் சென்றவுடன் பிரதிபா கதவை வெளியிலிருந்து பூட்டிவிடுகிறாள். அறைக்குள் இருட்டு. திடீரென்று ஒரு பெரிய பாம்பு சீறிக்கொண்டு அவள் முன் வருகிறது. அம்மா,
காப்பாத்துங்க. அப்போது காட்டில் சந்தித்த மூதாட்டியின் வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வருகின்றன. ஆபத்து வந்தால் முன்னோர்களையும் இறைவனையும் நினை. சுனைனா கண்ணீர் மல்க கைகளை கூப்புகிறாள். என் முன்னோர்களே, என்னை காப்பாத்துங்க. அந்த நொடியில் அறைக்குள் ஒரு சிவப்பு துணியும் தூபமும் தோன்றுகின்றன. சுனைனா நடுங்கும் கைகளால் தூபத்தை ஏற்றி இறைவனை வேண்டுகிறாள். அதே நேரத்தில் பாம்பு அமைதியாக அவளை பார்த்து கொண்டே நிற்கிறது. வெளியில், மாமி, அவள் உயிரோடு இருக்க மாட்டா. மறுநாள் காலை கதவை திறக்கிறார்கள். அனைவரும் உள்ளே பார்த்தவுடன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார்கள். அறை முழுவதும் பொன்னும் நகைகளும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த பொன்னின் நடுவே சுனைனா அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள். மாமி, இது என்ன? நம்ம வீட்ல இவ்வளவு தங்கமா? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. பிரதிபா உடனே ஒரு தங்கச் சங்கிலியை எடுக்க முயற்சிக்கிறாள். மாமி, இத பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இத நான் போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? மின்சாரம் தாக்குவது போல சத்தம். ஆ! அதே நேரத்தில் ஸ்வர்ணாவின் கால்களை ஒரு பெரிய பாம்பு சுற்றிக் கொள்கிறது. ஐயோ, பாம்பு, என்ன காப்பாத்துங்க! ஸ்வர்ணாவின் அலறல் கேட்டு சுனைனா கண் விழிக்கிறாள். அவள் சுற்றி பார்க்கிறாள். என்னாச்சு மாமி? பிரதிபாக்கா, ஏன் இப்படி பயப்படுறீங்க? அவள் ஸ்வர்ணாவின் கால்களை சுற்றியிருக்கும் பாம்பை பார்க்கிறாள். மாமி, பயப்படாதீங்க. அப்போது அறை முழுவதும் ஒரு தெய்வீக ஒளி தோன்றுகிறது. அதே வயதான மூதாட்டி அங்கே தோன்றுகிறார். சுனைனா! சுனைனா ஆச்சரியமாக அவரை பார்க்கிறாள். அம்மா, நீங்களா? நீங்க இங்கே எப்படி வந்தீங்க? மகளே, உனக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். மூதாட்டி தங்கத்தை நோக்கி காட்டுகிறார். இந்த பொக்கிஷம் உனக்கு சொந்தமானது. எனக்கா? அம்மா, எனக்கு எதுவுமே புரியல. உன் முன்னோர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்பு இந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். தீயவர்கள் இதை கைப்பற்றிவிடக்கூடாது என்பதற்காக இதை மந்திர சக்தியால் பாதுகாத்தார்கள். ஆனால் இது எனக்கு எப்படி கிடைத்தது? இந்த பொக்கிஷத்திற்கு சரியான வாரிசு யார் என்பதை அறிய உன் முன்னோர்கள் ஒரு சோதனையை வைத்திருந்தார்கள். சுனைனா ஆச்சரியமாக கேட்கிறாள். காட்டில் நீ சந்தித்த அந்த ஆடு? சுனைனா அதிர்ச்சி அடைகிறாள். அந்த ஆடா? அது சாதாரண ஆடு இல்லை, அது சர்ப்பதேவனின் வடிவம். நீ பசியோடு இருந்தபோதும் உன் உணவை அதற்கு கொடுத்தாய். அதனால் உன் நல்ல மனதை அது அறிந்து கொண்டது. ஸ்வர்ணாவின் கண்களில் கண்ணீர் வருகிறது. சுனைனா, நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினேன். நீ என்னிடம் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசல. மாமி, நீங்கள் கோபப்பட்டாலும் நீங்கள் என் குடும்பம்தானே. நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்ப நினைத்தேன். உனக்கு தீங்கு வரணும்னு கூட நினைத்தேன். அதையெல்லாம் இப்போ விட்டுடுங்க மாமி. பிரதிபாவும் அழுது கொண்டே சுனைனாவிடம் வருகிறாள். சுனைனா, என்னை மன்னிச்சிடு. நான் செய்த தப்புக்கு என்னாலேயே என்னை மன்னிக்க முடியல. பிரதிபா கைகளை கூப்புகிறாள். நான் உன்னை பொறாமையால ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சுனைனா அவளது கைகளை பிடிக்கிறாள். அக்கா, நீங்க என் மேல கோவப்பட்டதெல்லாம் நான் மறந்துட்டேன். என்னை எப்படி மன்னிக்கிற? நாம் எல்லாரும் ஒரே குடும்பம். இந்த பணம் வந்ததுக்காக நம்ம குடும்பம் பிரியக்கூடாது. சுவர்ணா சுனைனையை கட்டிப்பிடித்து அழுகிறாள். இன்று முதல் நீ எனக்கு மருமகள் மட்டும் இல்லை, என் சொந்த மகள். மூதாட்டி சுனைனாவிடம் வருகிறார். மகளே, இந்த செல்வம் உனக்கு கிடைத்தது உன் நல்ல மனதுக்காக. ஆனால் செல்வத்துடன் பொறுப்பும் வருகிறது. என்ன பொறுப்பு அம்மா? இந்த செல்வத்தை உனக்காக மட்டும் பயன்படுத்தாதே. ஏழைகளுக்கு உதவி செய். பசித்தவர்களுக்கு உணவு கொடு. உன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள். சுனைனா கைகளை கூப்புகிறாள். நிச்சயமாக அம்மா, என் முன்னோர்களின் நம்பிக்கையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். மூதாட்டி புன்னகைக்கிறார். நீ நல்லவளாக இருப்பதால்தான் இந்த பொக்கிஷம் உன்னை தேடி வந்தது. மெதுவாக அந்த மூதாட்டி மறைந்து விடுகிறார். சில நாட்களுக்கு பிறகு சுனைனா கிராமத்தில் ஏழை மக்களுக்கு உணவு வழங்குகிறாள். ஒரு வயதான மனிதருக்கு உணவு கொடுக்கிறாள். மகளே,
கடவுள் உன்னை நல்லா வைக்கணும். நாங்க சாப்பிடுற மாதிரி நீங்களும் வயிறார சாப்பிடணும் தாத்தா. குழந்தைகளுக்கு புத்தகங்கள், உடைகள் வழங்குகிறாள். அக்கா, ரொம்ப நன்றி. நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும். கிராம மக்கள் அனைவரும் சுனைனையை பாராட்டுகிறார்கள். வீட்டின் பூஜையறை. மாலை. சுனைனா விளக்கேற்றி முன்னோர்களின் படத்திற்கு முன் கைகளை கூப்புகிறாள். என் முன்னோர்களே, இந்த செல்வத்தை என்னிடம் சேர்த்ததற்கு நன்றி. இதை என் சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த எனக்கு நல்ல புத்தி கொடுங்க. சுவர்ணா பின்னால் நின்று இதை கேட்கிறாள். சுனைனா, நீ உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு கிடைத்த பெரிய வரம். சுனைனா திரும்பி சிரிக்கிறாள். ஒரு நாள் மாலை சுனைனா வீட்டின் வாசலில் அமர்ந்திருக்கிறாள். தொலைவில் அதே வயதான மூதாட்டி நடந்து வருவது தெரிகிறது. சுனைனா உடனே எழுந்து ஓடிச் செல்கிறாள். அம்மா, நீங்க வந்துட்டீங்களா? மூதாட்டி புன்னகைக்கிறார். மகளே, உன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது என்று பார்க்கத்தான் வந்தேன். எல்லாமே உங்கள் ஆசீர்வாதத்தால்தான். இல்லை மகளே, உன் நல்ல மனசுதான் உன்னை இங்கே கொண்டு வந்தது. நீ பசியோடு இருந்தபோதும் உணவை பகிர்ந்தாய். உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் மன்னித்தாய். அதனால்தான் உன் முன்னோர்களின் அருள் உனக்கு கிடைத்தது. சுனைனா கண்ணீர் மல்க மூதாட்டியின் காலில் விழுகிறாள். உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் எனக்கு வேண்டும் அம்மா. எப்போதும் உன்னோடு இருக்கும். மூதாட்டி மெதுவாக அங்கிருந்து செல்கிறாள். சுனைனா அவளை பார்த்து கொண்டே நிற்கிறாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே தமிழ் மாரல் ஸ்டோரி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.